அதாவது தமிழ் மொழியை அழிக்கிறதுல ஆங்கிலத்தை விட இந்தி மோசமான மொழி. இப்போது ஆங்கிலத்தை நாம் என்ன தான் கற்றுக்கிட்டாலும், நாம் இந்தியாவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஆங்கிலம் பேசினாலும் அந்த ஆங்கிலேயர்கள் இங்கே குடியேற போகிறதில்ல. ஆங்கிலேயர்கள் இங்கெல்லாம் வரமாட்டாங்க. ஏன்னா இந்த ஆங்கிலம் பேசுகிறவர்கள் இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. வாங்க இந்தியாவில் போய் குடியேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் எவனும் இந்தியாவுக்கு வரமாட்டாங்க. அப்போ அப்படி இருக்கும். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் நல்ல ஹிந்தி பரவிடுச்சுன்னு வைங்களேன். ஹிந்தி யாருக்குமே தெரியாது தமிழ்நாட்டு மக்களுக்கு. அப்போவே இந்த ஹிந்திக்காரங்க இங்கே வர்றாங்க. இங்கே தமிழ்நாட்டில் குடியேறுறாங்க பயங்கரமாக. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கானவர் இங்கே வந்துட்டாங்க. 1 கோடிக்கு மேலே ஹிந்தி தெரிந்த மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. யாரும் இத்தனைக்கும் நாம் 3வது மொழியாக இந்தியை பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுக்கல. அரசு பள்ளிக்கூடங்களில் நமக்கு ஹிந்தி தெரியாமலேயே இந்த ஹிந்திக்காரங்க நிறைய பேர் இங்கே வந்துட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ நமக்கு எல்லாம் ஹிந்தி தெரிஞ்சிருந்தா ஹிந்திக்காரங்க இன்னும் வேகமாக வருவாங்க. வா தமிழ்நாட்டில் போய் பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லாம் ஹிந்தி தான், நம்ம நாடு தான், எல்லாம் அங்கே தான் நிறைய பேருக்கு ஹிந்தி தெரியுமே. இப்போ ஹிந்தி மொழிப்போர் நடந்ததில்ல, அது எப்போ நடந்தது? 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அப்போ நம்ம ஹிந்தி எதிர்த்து நம்ம போராட்டம் நடத்தினோம். ஒருவேளை நம்ம போராட்டம் நடத்தலைன்னா அப்போவே பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்பட்டிருப்போம். அப்போ அந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்திக்கு எதிராக நம்ம மொழிப்போர் நடத்தலை அப்படின்னா அப்போ எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் அப்போ ஹிந்தி கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி எனக்கு கூட ஹிந்தி தெரிஞ்சிருக்கும். ஹிந்தி எனக்கு கூட தெரிஞ்சிருக்கும். ஹிந்தி படம் பார்த்துருப்பேன். ஹிந்தி பேசினா எனக்கு புரியும். அப்போ எல்லாரும் என்னை போல் எல்லாருக்கும் பெரும்பாலான மக்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஹிந்தி தெரிஞ்சிருந்துருக்கும். அன்றைக்கி நடத்தினால தான், ஹிந்திக்கு எதிராக போராட்டம் நடத்தினால தான் எனக்கு இன்றைக்கி ஹிந்தி தெரியல. அப்போது அன்னைக்கு அவங்க போராட்டம் நடத்தாமல் ஹிந்தியை அனுமதிச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே ஹிந்தி தெரிஞ்சிருந்துருக்கும். எல்லாருக்குமே ஹிந்தி தெரிஞ்சிருக்கும் போது அந்த ஹிந்திக்காரங்க என்ன பண்ணுவோம், ரொம்ப ஆசையாக தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. வா தமிழ்நாட்டுக்கு போகலாம், அங்கே எல்லாம் நம்ம நாடு தான், வெளி மாநிலம் மாதிரியே தெரியாது, அது தமிழ்நாடு கிடையாது, ஹிந்தி தான் எல்லாருமே பேசுகிறாங்க, கிளம்பு வா தமிழ்நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய வேலைவாய்ப்பெல்லாம் போயிடும். ஏற்கனவே படிக்காதவங்களோட வேலைவாய்ப்பு அத்தனை பேர்த்தையும் படிக்காமல் கூலி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த தமிழர்களுடைய வேலைவாய்ப்பு அத்தனையும் ஹிந்திக்காரங்க பறிச்சுக்கிட்டாங்க. படிக்காத ஹிந்திக்காரர்கள் பறித்து கொண்டார்கள். இப்படி அப்போ நம்ம படித்தவங்களுடைய வேலைவாய்ப்பை பறிக்கக்கூடிய சூழ்நிலை எப்போ வரும் அப்படின்னா, படித்த ஹிந்திக்காரர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே படித்த தமிழர்களின் வேலைவாய்ப்பு பறிக்கப்பட்டு விடும். நம்ம படிக்காதவங்களை பற்றி நாம் கவலைப்படாமல், இந்த படித்தவங்க தானே அந்த முதலாளிகளாக இருக்காங்க, படிக்காதவங்களை பற்றி கவலைப்படாமல் படிக்காத ஹிந்திக்காரர்களை தமிழ்நாட்டுக்கு வரவழைத்து என்ன பண்ணாங்க, இப்போ படிக்காத தமிழர்களின் வேலைவாய்ப்பை கெடுத்து விட்டார்கள். இப்போ ஏற்கனவே அப்போ இங்கே ஹிந்தி அதிகமாக பேசியிருந்தோம் அப்படின்னா என்னாகும், இப்போ அன்றைக்கி மொழிப்போர் ஹிந்திக்கு எதிராக போராட்டம் நடத்தாமல் ஹிந்தி அனுமதிச்சிருந்தா இன்றைக்கி பெரும்பாலானவங்க ஹிந்தி பேசியிருப்பாங்க. ஹிந்திக்காரங்க இன்னும் ஆர்வமாக வந்திருப்பான், இங்கே செட்டில் ஆகிடுவான். ஹிந்தி நம்ம பேசாமலே ஹிந்திக்காரங்க இங்கே படையெடுக்கிறாங்க. அப்போ நம்மலாம் ஹிந்தி பேசிட்டோம் அப்படின்னா அவனுக்கு இங்கே தொழில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எல்லாருமே ஹிந்தி பேசுகிறோம், நாமளும் ஹிந்தி பேசுகிறோம், அவனும் ஹிந்தி பேசுகிறோன்னா எவன் ஹிந்திக்காரனே நமக்கு தெரியாமல் போயிடும். இன்றைக்கி அவனுக்கு தமிழ் தெரில, நமக்கு ஹிந்தி தெரில, அதனால தான் அவனை கண்டுபிடிக்க முடியுது. நாமளும் ஹிந்தி பேசுகிறோம், அவனும் ஹிந்தி பேசுகிறான்னா எவன் ஹிந்திக்காரனே கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இந்த ஆங்கிலத்தை விட இந்த ஹிந்தி தான் ரொம்ப மோசமான மொழி. ஏன்னா நீ என்ன தான் ஆங்கிலம் கற்றுக்கிட்டாலும் ஆங்கிலேயர்கள் இங்கே ஒன்றும் குடியேற மாட்டாங்க. ஆங்கிலேயர்கள் இங்கே குடியேற மாட்டாங்க. வெள்ளைக்காரங்கெல்லாம் இங்கே வந்துடுவாங்க அப்படின்லாம் கிடையாது. ஆனால் நீ ஹிந்தி கற்றுக்கலைன்னா கூட இந்த ஹிந்திக்காரங்களோட படையெடுப்பு அதிகமாக இருக்குது, தமிழ்நாட்டுக்கு அதிகமாக வராங்க. அப்போ நீ ஹிந்தி கற்றுக்கிட்டா என்ன ஆகும், ஹிந்தி எல்லா தமிழர்களுக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா இந்த ஹிந்திக்காரங்க என்ன பண்ணுவாங்க, சகஜமாக வந்துடுவாங்க. இது நம்ம நாடு தான்ப்பா, நீ சிங்கப்பூர் ஏன் போகிற, இப்போ தமிழர்கள் சிங்கப்பூர் ஏன் போகிறாங்க, மலேசியா ஏன் போகிறாங்க, அங்கே தமிழ் பேசுகிறாங்க, அதனால தான் நீ அங்கே போகிற. ஜப்பானுக்கு ஏன் போகல, ஆர்வமாக போகல, சிங்கப்பூருக்கு போகிற ஆர்வத்தோடு ஏன் ஆர்வம் உனக்கு ஜப்பானுக்கு போகிறதுக்கு ஏன் வரமாட்டேங்குது, ஃப்ரான்ஸுக்கு அல்லது ஜெர்மனிக்கு போகிறதுக்கு ஏன் வரமாட்டேங்குன்னா அங்கே தமிழ் பேசுகிறவங்கள பார்க்க முடியாது. ஆனால் சிங்கப்பூருக்கு ஆர்வமாக போகிற, உனக்கு பயமே இல்லை, ஏன்னா தமிழ் பேசுகிறவங்க அங்கே நிறைய பேர் இருக்காங்க. மலேசியாவில் தமிழ் பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனால் தைரியமாக போகிற. அப்போது அது மாதிரி தான் ஹிந்திக்காரங்க இங்கே வர்றதுக்கு பார்த்திங்கன்னா, இங்கே ஹிந்தி பேசுகிறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஹிந்திக்காரங்க இங்கே ஆர்வமாக வருவாங்க. தமிழ்நாட்டில் எல்லாம் ஹிந்தி பேசுவாங்க தெரியுமா, வா போகலாம், தைரியமாக போகலாம்ப்பா, சூப்பராக பிழைக்கலாம், அவனெல்லாம் சோம்பேறிகள், அவனுடைய வேலைவாய்ப்பை நாம் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், இங்கே வந்துடும். அதனால் ஆங்கிலத்தை விட ஹிந்தி மிக மோசமானது.
என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்தி நீங்கள் உத்தரப்பிரதேசத்தின் மொழி தான் வந்து இந்தி அப்படின்னா, இந்த இந்தி வந்து வருவதற்கு முன்பு அங்கே 6 மொழி பேசப்பட்டிருக்கிறது. 6 மொழி பேசுகிற ஒரு மாநிலம் தான் உத்தரப்பிரதேசம். இந்தி வந்த பிறகு இப்போ இந்தி மட்டும்தான் இருக்குது, 6 மொழியும் அழிஞ்சு போச்சு. அதுபோல் இந்தியாவில் பெரும்பான்மையானவர்கள் இந்தி பேசுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி இங்கே நிறைய மொழி பேசுனாங்க, எல்லாமே இந்த இந்தியாவில் அழிஞ்சு போச்சு. அப்போ தமிழை அழிப்பதற்காகத்தான் இந்தியாவில் ஒரு மொழி மட்டும்தான் இருக்க வேண்டும், அது இந்தி மொழியாக இருக்க வேண்டும். அதற்காக தான் இவங்க திட்டமிட்டு தமிழை அழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் மும்மொழி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்களே தவிர வேற ஒன்றுக்கு இல்லை. அது ஹிந்தி வேணும்னு பெரிய இது மாதிரி இவங்கெல்லாம் வந்து தமிழ் தேச துரோகிகள் தான் நம்ம சொல்லணும். தமிழை கொஞ்சம் கூட பொறுப்புணர்ச்சி இல்லாமல் பிழைக்கிறதுக்கு நீ என்ன ஹிந்தி கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிற? சாப்பிடுவ அப்படி தானே, அதை வச்சு ஏதாவது பொழைச்சி பணத்தை சம்பாதிச்சு சாப்பிட போகிற, 3 வேளை சாப்பிட போகிற அப்படி தானே. இப்போ என்ன பட்னியாவை கிடக்கிற? என்ன உன் பொழப்பு என்ன கெட்டு போச்சா என்ன? ஹிந்தி தெரியாதனால நீ என்ன தெருவில் நிற்கிற, பிச்சையாக எடுக்கிற? ஹிந்தி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீ 3 வேளை சாப்பிட போறியா என்ன? ஒரு மொழியை பற்றி உனக்கு ஒரு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல், மொழி பற்று கொஞ்சம் இல்லாமல், பணம் கிடைச்சா நீ எந்த மொழியும் வேணாலும் படிப்ப, எந்த மொழிக்கும் கதவை திறந்து விட்டுருவியா நீ? என்ன ஜென்மம் தான் நீங்கள்?